அமெரிக்கா ராணுவ தளத்தின் மீது நடந்த ட்ரோன் தாக்குதலுக்கு அமெரிக்கா பதிலடி கொடுத்துள்ளதால் மத்திய கிழக்கில் பரபரப்பு தொற்றிக் கொண்டுள்ளது. அது குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போரால் கடந்த 4 மாதங்களாக மத்திய கிழக்கில் பதற்றமான சூழலே நிலவி வருகிறது. பாலஸ்தீன ஆதரவு நாடுகள், இஸ்ரேல் ஆதரவு நாடுகள் என உலக நாடுகள் பிளவுபட்டிருக்க போர் சூழல் மேலும் தீவிரமடைந்து வருகிறது. குறிப்பாக ஏமனில் செயல்படும் ஹவுத்தி குழுவினர் செங்கடலில் ஆதிக்கம் செலுத்தியதோடு இஸ்ரேல் ஆதரவு நாடுகளின் கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி வணிக ரீதியில் நெருக்கடி கொடுக்க தொடங்கினர். ஹவுத்தி குழுவினருக்கு பாடம் கற்பிக்கும் வகையில் ஈரானில் உள்ள ஹவுத்தி குழுவினரின் தளவாடங்கள் மீது அமெரிக்காவும் இங்கிலாந்தும் தாக்குதல் நடத்தியது. ஆனால் அத்தோடு இந்த தாக்குதல் முடிவுக்கு வரவில்லை. ஜோர்டானில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது கடந்த மாதம் ஆளில்லா விமானம் மூலம் நடத்தப்பட்ட தாக்குதலில் அமெரிக்க ராணுவ வீரர்கள் 3 பேர் கொல்லப்பட்டனர். அத்துடன் 34க்கும் மேற்பட்ட ராணுவ வீரர்கள் படுகாயமடைந்தனர். இந்த தாக்குதலை ஈரான் ஆதரவு கிளர்ச்சியாளர்கள் நடத்தியதாக அமெரிக்கா குற்றம் சாட்டிய நிலையில் ஈரான் அதனை மறுத்துவிட்டது. அதே நேரம் ஈராக்கைச் சேர்ந்த இஸ்லாமிக் ரெசிஸ்டன்ட் குழுவினர் தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுக் கொண்டனர். ஆனால் இந்த தாக்குதலால் கடுங்கோபத்தில் இருந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் ஈரான் புரட்சி படையை குறிவைத்து அதிரடி தாக்குதலை அரங்கேற்றியுள்ளார். சிரியா மற்றும் ஈராக்கில் உள்ள ஈரான் புரட்சி படை தளவாடங்களை உள்ளடக்கிய சுமார் 85 இலக்குகள் மீது 125 முறை தாக்குதலை அரங்கேற்றியுள்ளது அமெரிக்கா. இதில் சுமார் 18 ஈரான் புரட்சி படையினர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் ஆயுத தளவாடங்கள் உட்பட 26க்கும் மேற்பட்ட பகுதிகள் அழிக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதுகுறித்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், மத்திய கிழக்கில் போர் மோதலை ஏற்படுத்த நாங்கள் விரும்பவில்லை, ஆனால் அமெரிக்கா மீது தாக்குதல் நடத்துபவர்களுக்கு நாங்கள் தக்க பதிலடி கொடுப்போம் என தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் இந்த தாக்குதலுக்கு மத்திய கிழக்கில் கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளதால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையிலான போர் விரிவடைந்து விஸ்வரூபம் எடுக்குமோ என்ற அச்சம் நிலவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.